ரிப்போர்ட்ஸ் நவ் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். நிறைய அரசியல் சார்ந்த நேர்காணலில் நம்மோடு பிரபலமான அரசியல் விமர்சகர் துக்ளக் வாசகர் குழுவினுடைய நிர்வாகி திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மதசார்பற்ற கூட்டணிக்கும் என்டிஏவுக்குமான போட்டி இல்லை, தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான போட்டி அப்படின்னு திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசி சுருக்கிட்டே வர்றாரு. ஏன் சுருக்கிட்டே வர்றாருன்னு நினைக்கிறீங்க? அவர் ஃபைட்டு ஹெவியாக இருக்குன்னு சொல்கிறாருல. இல்லை, முதல்ல அதுக்கு தேசிய கூட்டணிக்கு பேர் யூபிஏ, யுனைடெட் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ். கருணாநிதி ஐயா என்ன பண்ணார், டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ்ன்னு அதை பேரை மாற்றினார். வீட்டில் யாராவது சொல்லியிருப்பாங்க, மச்சினிச்சி கொழுந்தியான்னு யாராவது சொல்லுவாங்க, பேரை மாற்றிடுவார். இந்திய அலையன்ஸ் அப்படின்னு வச்சாங்க. இப்போ என்ன பண்ணார், மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா அதை மட்டும்தான் வச்சு பிஜேபியை கதை விட முடியும். செய்கிற அயோக்கியத்தனம்லாம் இவங்க பண்ணுறது, மத ரீதியான அயோக்கியத்தனங்கள்லாம் இவங்க பண்ணுறது. இன்றைக்கி ஒரு இங்கிலீஷ் கிறிஸ்டியன் வந்து சிறுபான்மையினர் மக்கள், ரெண்டு மதத்தை சார்ந்த சிறுபான்மையினர் மக்கள் அவங்க கூட தானே இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க கூட தானே இருப்பாங்க. ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், நீங்கள் கிறித்துவ ஆசிரியராக இருந்தால் நீங்கள் எந்த எக்ஸாமும் எழுத வேண்டாம், நீங்கள் மார்க்கத்து ஆசிரியராக இருந்தால் எந்த எக்ஸாமும் எழுத வேண்டாம். ஆனால் நீங்கள் ஒரு இந்து ஆசிரியராக இருந்தால் எக்ஸாம் எழுதணும். இது நல்ல விஷயம் தானே. நாடு இருக்கிறது ஏதோ சொல்லுவாங்களே, இந்த பிரியாணி அங்கே தான் போகணும்னு இருந்ததுன்னா அதை யார் மாற்ற முடியுங்கிற மாதிரி பண்ணுவாங்க. இதையெல்லாம் மார்க்கத்தவர்கள் கிறித்தவர்கள் எதிர்பார்க்கறது இல்லை. அதை எப்போ புரிஞ்சுக்க போகிறாருன்னு தெரியல. குஜராத்லேயோ உத்தரப்பிரதேசிலேயோ மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த சிறுபான்மையினர்னு நீங்கள் அழைக்கக்கூடிய, இந்தியரில் என்ன சிறுபான்மையினர் வேண்டி கிடக்கு? இந்தியர் தானே. நீங்கள் அழைக்கிறீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சுக்கோங்க. அங்கே அவங்களாம் எதிர்பார்க்கறது இல்லை. இவராக போய் என்ன பண்ணுறாரு, அந்த ஆட்டுக்கு டெய்லி மாலையை போடுறது, குங்குமம் வைக்கிறது, வெட்ட போகிறாங்க, ஆனால் மாலையை போடுறது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்ன, என்டிஏவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இவருக்கு ஓட்டு போட போகிறாங்க, எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க? 3 தேர்தலாக குறைஞ்சிக்கிட்டு வருது. 2019 விட 21 கம்மி, 21 விட 24 கம்மி. 23,400 கோடி செலவு பண்ணாமல் வாங்கிய வாக்குகளையே திரும்ப வாங்க முடியாதுங்கிற நிலைமையில் இவர் இருக்கார். இதில் என்டிஏவுக்கும் அவருக்கும் போட்டின்னா அப்போ விஜய்க்கு கோபம் வரும்ல. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உன் பேச்சை கேட்டு எனக்கும் உனக்கும் தான் போட்டின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அது என்னையா நீ போய் இப்படி சொல்கிறேன்னு அவருக்கு கோபம் வரும். இதெல்லாம் அர்த்தமற்ற பேச்சு. மீண்டும் மீண்டும் தோற்கடிக்கப்பட்ட கூட்டணியை எல்லாத்தையும் உடஞ்சி போன விஷயம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒட்ட வச்சு இது என்டிஏ வந்து வீழ்த்திடுவோம் அப்படின்னு கதை விட்டுட்ருக்காங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் சொல்கிறது உண்மை தானே. உடச்சி பண்ணதெல்லாம் யாருன்னு, ஏன்னா சாவியை தொலைச்சவனுக்கு தானே பூட்டை எப்போ பூட்டணும்னு தெரியும். அவன் பூட்டையும் போட்டுட்டு சாவியும் தொலைச்சான். திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமோ, அதில் அதிமுகலையோ பாமகலையோ மதிமுகலையோ அல்லது எந்த கட்சியாக இருந்தாலும் விசிகாவில் திருமாவளவன் வந்து சேரில் உட்காந்தாருன்னா லெஃப்டில் ஒரு டிஎம்கே, ரைட்டில் ஒரு டிஎம்கே உட்காந்துருக்கும். ஆனால் அவர் விசிகான் தான் பேசுவார். ஸோ பூட்டினார். 2024 ஜெயிச்சிட்டார். அதிமுகவையும் பிஜேபியும் பிரித்ததன் மூலமாக பெரிய வெற்றியை கண்டார் ஸ்டாலின். இல்லைன்னா ஊற்றி மூடி இருக்கும். அவர் பிரித்தாருன்னு சொல்ல வரீங்க. திமுக எங்க சகுனி பண்ணாத எந்த வேலையுங்க மகாபாரத்தில் வேறு யாராவது பண்ணுவாங்க? சகுனி இவங்க தானேங்க. இவங்க என்றைக்குங்க இவங்க பாஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க? இவங்க அடுத்தவன் பேப்பரை பார்த்து காப்பி அடிக்கணும், இல்லைனா அடுத்தவனை எழுத விடாமல் பண்ணிடணும். இந்த வேலையை பண்ணி தானே பாஸ் பண்ணியிருக்காங்க. 60 வருடமாக இதே வேலை தானே நடந்துகிட்ருக்கு. கேள்வி என்னென்னா, தோற்றுருக்கோம், பிரிஞ்சு போயிருந்தோம், ஏன் சேர்ந்துருக்கோம்? வேறு வழி இல்லாமையா? பாகிஸ்தான்லேருந்து வந்த அகதி மாதிரி சேர்ந்துருக்கோமா? பங்களாதேஷில் வந்து அகதி மாதிரி சேர்ந்துருக்கோமா? இல்லை ஸ்ரீலங்காலேருந்து வந்த அகதி மாதிரி சேர்ந்துருக்கோமா? இல்லையே. 18 மாநிலத்தில் ஆட்சி செய்துட்டு 3வது முறையாக தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற ஒரே பிரதமர் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கேருந்து வந்திருக்கோம். 33% 2021 வாக்கை வாங்கிட்டு 20+18 38% 2024 வாங்கிட்டு சேர்ந்துருக்கோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சிங்க. இப்போது இது யாருக்கு தெரியுமா? இந்த கேள்வி செருப்பால் அடித்த மாதிரி இருக்கணும்னா, அதிமுக ஒன்றிணையணும்னு பேசிக்கிட்டே இருந்தானுங்க பாருங்கள். இப்போ இவனுங்கெல்லாம் அந்தந்த இடத்துக்கு அந்தந்த கூட்டுக்கு போயிடுச்சு. பார்த்தீங்களா, அந்தந்த நாய் அந்தந்த எலும்புக்கு போயிடுச்சு. பார்த்தீங்க இல்லையா? இப்போ யார் இருக்காங்க ஸ்ட்ராங்காக? டிடிவி ஸ்ட்ராங்காக இருக்கார், ஏன்னா அவர் கட்சி வச்சுருக்காரு, பணக்காரரு. எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்கார், ஏன்னா அவர் கட்சியை ஒழுங்காக நடத்துகிறாரு, ஸ்ட்ராங்காக இருக்கார். இப்போ இவங்க தான் சேர்ந்துட்டாங்க. அப்போ பிரிந்ததெல்லாம் யார்? இவனுங்க அனுப்பிச்சி வச்சது. வைத்தியலிங்கத்துக்கு என்னங்க வேலை திமுகவுக்கு போகணும்னு? அவரை கவனிச்சுக்கிட்டது 3 வருஷமாக திமுக இருந்ததுனால தான். பக்கத்தில் உட்காந்து ஓபிஎஸ் பாவம் முடிவே வெளில போகிறது எப்படி திமுக எதுங்க விரக்தி? அதாவது நம்ம ஓபிஎஸ் தான் 5 ஸ்டார் சாப்பிட்ற ஒரே மனுஷன். ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்றும் செய்யவே மாட்டார். அவர் அமைதியாக இருக்கிற ஒரு ஆள். அவருக்கு பக்கத்தில் வந்தால் இடித்து எதையாவது பண்ணி விட்டு அவரை பாவம் முடிச்சே போட்டிங்க.
இப்போ நல்ல வேலையாக அண்ணாமலை வந்து ஓபிஎஸோடைய அருமை தெரிஞ்சு வந்து திமுக தான் காலி பண்ணிச்சு சார். ஓபிஎஸ்ஸை காலி பண்ணது திமுக தான். இப்போ மனோஜ் பாண்டியனுக்கு என்னங்க வேலை திமுகவுக்கு போகணும்னு? அவங்க அப்பா யார் தெரியுமில்ல? எவ்வளோ பெரிய சபாநாயகர், வானளாவிய அதிகாரத்தை பேசிய ஒரு சபாநாயகர். அவர் பையனுக்கு திரும்பி சீட்டு கொடுக்கணுங்கிற ஒரு வேலையே கிடையாது. நினச்சிருந்தா அவங்க பையனுக்கு சீட்டை கொடுத்துருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா. அவர் எதுக்கு போகிறாரு? ஸோ இதெல்லாம் விலை போனவர்கள் அந்த வேலையை செய்து எதுக்கு விலை போனாங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் விலை போனவர்கள். அப்போ இவங்களாம் தான் ஓபிஎஸ் அப்பாவும் வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பாஜகவுக்கோ இல்லை அதிமுகவோ வந்து அதெல்லாம் வரவேற்கிறோம்ல. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். சண்முகமும் முனுசாமியும் எப்போ பேசணுமோ அப்போ பேசுகிறாங்க, எப்போ அமைதியாக இருக்கணுமோ அப்போ அமைதியாக இருக்காங்க. தங்கமணியோ வேலுமணியோ எப்போ பேசணுமோ அப்போ பேசுகிறாங்க, எப்போ அமைதியாக இருக்கணுமோ அப்படி அமைதியாக இருக்காங்க. இதுக்கு பேர் தான் இராணுவ கட்டுப்பாடுங்கிறது. ஆனால் திமுகவில் அதே மாதிரி நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ சிவி சண்முகம் வந்து அமைதியாக இருக்கிறது எதனால்? தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ திமுக முதல்ல தூக்கி போடணும், அதனால் நான் அமைதியாக இருக்கேன். அவர் பேசக்கூடாதா? அவருக்கு பேச தெரியாதா? இதுதான் இராணுவ கட்டுப்பாடு, இதுதான் ஒழுக்கம். அதே மாதிரி தான் பிஜேபியில் யார் பேசணும், எப்போ 1-2 ஓட்டவாய் இருக்க தான் செய்யும் எல்லா இடத்துலையும், அதை நீங்கள் தவிர்க்க முடியாது. பட் அதை மீறி பெரிய அளவில் அந்த ஒழுக்கம் இருக்குது. இங்கே எது இருக்குது? எல்லா இடத்துலையும் ஆள் அனுப்புகிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறீங்க, கேவலமான ஆட்களையும் அனுப்புகிறீங்க, கேவலமான காரணங்களுக்காகவும் அனுப்புகிறீங்க, குடும்பத்தை பிரிக்கிறீங்க, எல்லாத்தையும் ட்ரை பண்ணீங்க, ஊற்றி மூடிச்சு. எல்லாத்தையும் மறந்து நான் திரும்ப அதிமுகவுக்கு வரேன்னு சொல்கிறாரு ஓபிஎஸ். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் பொதுக்குழு தீர்மானம் போட்டு அவரை தூக்கிட்டோம், அவரையும் சசிகலாவையும் நாங்கள் மீண்டும் இணைக்க முடியும். ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டிடிவி ஒரு கட்சி நடத்துகிறார், அவரை சேர்த்துக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது கூட்டணி சார்ந்தது. கூடா நட்புங்கிற மாதிரி கருணாநிதி சொல்லிவிட்டு ஈவிகே இளங்கோவனும் கருணாநிதியும் அசிங்கமாக பேசிக்கிட்டு கடைசியில் திரும்ப சேர்ந்தாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அவரையே ஈரோடு கிழக்கு தேர்தலில் 2வது முறையாக நிற்க வச்சாங்க பாருங்கள். இதெல்லாம் பண்ண முடியும், கூட்டணியாக இருந்தால் பண்ண முடியும். பட் கட்சிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த ராஜ்யசபா சீட்டு விஷயத்தில் ஓபிஎஸ் பண்ணது நியாயமான விஷயமா? அந்த மனிதர் எவ்வளவு தான் அதிமுகவாக உழைத்திருந்தாலும் அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்கா? எதுக்கு தேவையில்லாமல் குடைச்சல் பண்ணீங்க? தலைமை அலுவலகத்தில் போய் எதுக்கு தப்பு பண்ணீங்க? அவசியமா உங்களுக்கு? நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவர், எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சியில் வந்தீங்க. ஸோ அமைதியாக தான் இருந்தாகணும். அண்ணாமலை தான் தெளிவாக சொல்கிறாரு. 6 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னார், அமைதியாக இருங்க, டிசம்பருக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னாரு. கேட்கவே இல்லையே. எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ புகழேந்தி விமர்சிக்கிற அளவுக்கு உங்கள் நிலைமை ஆகிப்போச்சு. இதுதானே பிரச்சனை. இப்போ யார் அவரை கைவிடுவேன்னு சொன்னாங்க? ஓபிஎஸ் அமைதியாக அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாருன்னா போகிறோம். அவருடைய தம்பியை மீறி, அவருடைய பையனை மீறி, அவர் நல்லவருங்கிறதுக்காக அவரை தொகுதிக்குள்ளே கொண்டு வர வேலையை பிஜேபி செய்யத்தான் செய்யும். பிஜேபி எந்த கெட்டப்பில் வந்தாலும் தமிழ்நாடு எப்போதும் கெட் அவுட் தான் சொல்லுவோம் அப்படின்னு. இல்லை, அதில் தப்பே கிடையாது. இவர் அப்படி தானே சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? அதாவது வீரன் எதுக்கு நாயை வச்சுருக்கான்? அவன் தூங்கணுங்கிறதுக்காக. திருடன் எதுக்கு நாய்க்கு பிஸ்கட் போடுறான்? அவன் திருடணுங்கிறதுக்காக. ரெண்டுத்துக்கும் காரணங்கள் வேறு வேறு. எத்தனை கெட்டப்பில் வந்துட்டாங்க பிஜேபியிலேருந்து. தமிழை போற்றி வர்றாங்க, இதை வள்ளுவனை கொண்டு போய் சேர்த்துட்டு வர்றாங்க, காசி சங்கமம் நடத்திட்டு வர்றாங்க. வேறு என்னென்ன கெட்டப்பில் வர்றாங்க? அவங்க ஒரு ஹிந்து சார்ந்து இல்லைன்னா ஒரு மதம் சார்ந்து விஷயங்களை முன்னெடுக்கிறதா தானே அவங்க. ஏதாவது 2 சொல்லுங்க. திருப்பரங்குன்ற விஷயம். திருப்பரங்குன்றம் யார் எழுப்பினா? திருப்பரங்குன்றம்ல வழக்கு இன்னைக்கு நேற்றுக்கு தான் நடக்குதா? எத்தனையோ வருடங்களாக நடக்குது. எதுக்கு தேவையில்லாமல் உள்ள பூந்து அறநிலையத்துறை காசை வச்சுக்கிட்டு தப்பு பண்ணீங்க? நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் ஏன் அசிங்கமாக டெல்லியில் கொண்டு போய் அதை பேசுனீங்க? ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க, பார்த்துட்டான், துண்டு போட மறந்துட்டீங்க, அதனால் நீங்கள் தான் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. வாயை மூட்டு உட்கார வேண்டியதானே? இல்லைனா டிஆர் பாலு சரக்கு அடிச்சுட்டு படுக்க வேண்டியதானே? எதுக்கு ஊர் பூரா போய் நான் அங்கே போனேன் என்று சொல்லுகிறார்கள், நான் அங்கே போனேன்னு சொல்லுகிறார்கள்னா அப்போ பேசுகிறவன் கேட்கத்தானே செய்வான். பாராளுமன்றத்தில் போய் ஒரு நீதிபதியை இம்பீச் பண்ணணும்னா வரலாறை பார்த்துருக்கணும்ல. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் தான் அந்த மாதிரி இம்பீச்மெண்ட்டுக்கு ஆளானார், வேறு எதுவும் ஆளாகலை. எதுக்கு தேவையில்லாமல் போனீங்க? திருப்பரங்குன்றத்தில் நாளைக்கு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களா? இந்த ரிசல்ட்டில் தெரிஞ்சிடும்ல. ஸோ அதை தவிர வேறு சொல்லுங்கள், திருப்பரங்குன்றம் தவிர வேறு ஒன்று சொல்லுங்கள். மத ரீதியான விஷயம் அப்படிங்கிறது. இப்போ நான் இப்படி சொல்கிறேன் இல்லையா, ஒரு முஸ்லீமாக அதாவதுங்க பட்டியலினத்தவர் கிறிஸ்துவர் ஆனால் பட்டியலினத்திற்கான சலுகை அவருக்கு கிடைக்கும். இப்படி ஒரு தீர்மானம் தமிழ்நாட்டில் நிறைவேற்றினாங்க. இதை விட முட்டாள்தானே இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா?
மத ரீதியாக நீங்கள் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு எஸ்சி எஸ்டினா என்னன்னு தெரியும் இல்லையா? ஷெட்யூல்டு காஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபு. அது எப்படி நீங்கள் மதத்துக்குள்ளே போயிட்டீங்களோ அப்புறம் எப்படி அதை தொடரும்? கோர்ட்டு ஊற்றி முடிச்சா அவங்கள? ஏன் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே இறங்குறீங்க? மதத்தை எப்படியாவது பிரித்து நாட்டை எப்படியாவது, இந்த பிரிட்டிஷ்காரங்கிட்ட கூட போயிட்டு வந்துட்டு அவுட் ஹவுஸில் தங்கின கேஸெல்லாம் அப்புறம் பின்னாடி வந்து நிறைய குட்டி போட்டுதா? அதனுடைய வளர்ப்புகள் எல்லாமே இப்படி தான் வரும், கூட இருக்கும். ஸ்டாலின் ஐயாவுக்கு தவறான புத்திகள் எல்லாம் எடுத்து சொல்லும். நீங்கள் தான் புரிந்து கொள்ளணும். இப்படி மத ரீதியான எல்லா வேலையும் பண்ணிவிட்டு பிஜேபி மேலே பழி போடுறது எந்த விதத்தில் நியாயம்? சிஏஏ, முத்தலாக் சட்டம், அப்புறம் வக்ஃப் போர்டு பில்லு, எஸ்ஐஆர், இது போல சிறுபான்மையினருக்கு எதிரான நாலு ரொம்ப வேகமாக சொல்லிட்டீங்க. இந்த பிரியாணி அந்த பிரியாணி முட்டை தோசைங்கிற மாதிரி நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வரியில் பதில் சொல்கிறேன். சிஏஏ மூலமாக இந்தியாவில் 31,286 பேர் 2014க்கு முன்னாடி பாகிஸ்தான்லேருந்தும் பங்களாதேஷிலிருந்தும் மற்ற இடத்துல இருந்தும் அகதிகளாக வந்த, அங்கேருந்து அகதிகளாக யார் வருவான்? அங்கேருந்து மைனாரிட்டியாக யார் வருவான்? அகதி கூட விட்டுருங்க, மைனாரிட்டியாக யார் வருவான்? அவனுக்கு குடியுரிமை கொடுத்தாங்க. எத்தனை வருடம் இங்கே தங்கினதுக்கப்புறம் கொடுத்தாங்க. வேறு ஏதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தவரையோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறித்துவரையோ அவங்க வந்து குடிமகன் இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்களா? எத்தனை நாளைக்கு இந்த கதை விடுவீங்க? ட்ரிபிள் தலாக்கை பற்றி பேசணும்னா உங்கள் தெருவில் நிறைய நாட்டு மருந்து கடையெல்லாம் முஸ்லீம்ஸ் தான் வச்சுருக்காங்க. அது எங்கே கொண்டு போய் விட போகுதுங்கிறது எனக்கு தெரியல, என்னுடைய பேரன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஆனால் அவங்க தான் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள், ட்ரிபிள் தலாக் கரெக்டாக தப்பான்னு கேட்டு பாருங்கள். ஏதாவது ஒரு கதையை விட்டுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? எவ்வளவு நாளைக்கு பொய் சொல்லி ஏமாற்றுவீங்க? பச்சையாக சொல்லட்டுமா, இந்த பிக் பாஸில் வாட்டர் மிலான்னு ஒருத்தன் வந்தான் பாருங்கள், தர்பூசணி டாக்டர்னு. அந்த ரேஞ்சுக்கு இறங்கிட்டீங்க நீங்கள். இப்போது உங்களை பார்த்தா எனக்கு தர்பூசணி டாக்டர் தான் ஞாபகம் வருது. நான் யார் தெரியுமான்னு அவன் பேசுகிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும். இவன் டாக்டர் பட்டம் கொடுத்தான் பாருங்கள், அந்த ஆளை போய் பிடிச்சி வெட்டணுங்கிற அளவுக்கு எனக்கு கோபம் வருது. அவன் ரேஞ்சுக்கு வந்துட்டார் நம்ம ஆள். டெல்லியில் சந்தித்த திருமதி கனிமொழி வந்து ராகுல் காந்தியை சந்தித்தார். அங்கே 41 சீட்டு 2 MP எல்லாம் வேணும்னு அவர் கேட்டதாகவும், இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கூட்டாக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது விஷயம் இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவங்க பேசினாங்க, எதை வச்சு சொல்கிறீங்க? கனிமொழி போய் ராகுல்கிட்ட பேசினா ராகுல் எல்லாத்தையும் ஓகேன்னு தான் சொல்லுவார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோட இதில். டிமாண்ட் வைக்கப்பட்டதாக தானே செய்திகள்லாம். இங்கே பாருங்கள், வச்சிங்கிறது நீங்கள் சொல்கிற ஒரு கணக்கு. நீங்கள் டிமாண்ட் வச்சிங்கிறது நீங்கள், அதாவது காங்கிரஸ் வந்து டிமாண்ட் வச்சதுங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற ஒரு கணக்கு. ராகுல் காந்தி இங்கே சென்னைக்கு வந்தார்ல, ஜனநாயகம் படத்தை பற்றி பேசினார்ல, பராசக்தியை பற்றி வாயை திறந்தாரா? பராசக்தியில் அவங்க கொள்ளுப்பாட்டியை தானே அரக்கின்னு காட்டியிருக்காங்க. அவர் கோபம் வரணுமா வேண்டாமா? வாயை திறந்தாரா? அவர் என்ன டிமாண்ட் வச்சுருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கனிமொழி என்னத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. காப்பி குடிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஓகே வா, முடிஞ்சு. கூட்டணி தொடரும் இல்லை? தொடரும், அவ்வளோதான். என்னத்த மண்ணாங்கட்டி பேசிட்டு வந்து திமுகங்களுக்கு எந்த பதிலுமே சொல்லலைன்ற அளவுக்கெல்லாம் காட்டமாக கூட பத்திரிகையாளர் ஐயா ஒன்று நடந்ததாக நீங்கள் சொல்லிட்டு அதை நடக்கலைங்கிறதுக்கு கோவப்பட்டாங்க, தாபப்பட்டாங்கங்கிறீங்க. அங்கே ஒன்றுமே நடந்திருக்காதுங்கிறேன். கனிமொழிக்கு தெரியும். நான் கிட்டத்தட்ட 15 நாளைக்கு முன்னாடி என்னுடைய பேட்டிகளில் சொன்னேன், கனிமொழியை டெல்லிக்கு அனுப்புவாங்க, அங்கே பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும்னு நான் சொன்னேன். இப்போ எடப்பாடி ஐயா சொன்னதும் நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னதையும் தான் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். நாங்கள் போய் அமித்ஷாட்ட பேசினது, கூட்டணியில் இருக்கிறவர், என்டிஏ கூட்டணியுடைய தலைவர். என்டிஏ கூட்டணியில் பீகார்னு சொன்னீங்கன்னா நிதிஷ், தமிழ்நாடுன்னு சொன்னீங்கன்னா எடப்பாடி, ஆந்திரான்னு சொன்னீங்கன்னா நாயுடு. அவங்க தான் தலைவர்கள், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் என்டிஏங்கிறது என்டிஏ தானே. போய் பேசினதுக்கே இங்கேருந்து டெல்லியில் பேசி தான் முடிவு எடுப்பாங்க, டெல்லி சொல்கிறத தான் செய்வாங்கன்னு நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டு துணை முதல்வர் வந்து கதை விட்டுட்டு இருந்தார். ஸ்டாலின் ஐயாவும் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ நீ எதுக்கு டெல்லிக்கு போன? இங்கே தானே சத்தியமூர்த்தி பவன் இருக்குது. செல்ல பிறந்தக்கு என்ன சொன்னாலும் காமராஜர் திட்டினா கூட அவர் பயமுட்டு கேட்டுக்கிற மனுஷன் தானே. அவர் காங்கிரஸ் தலைவர் தானே, பாவம். அங்கேயே பேசி முடிக்க வேண்டியது தானே. எதுக்கு இப்போ நீங்கள் டெல்லிக்கு போனீங்க? ஏன்னா உங்களுக்கு இக்கட்டு, காங்கிரஸ் போயிடுச்சுன்னா பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க ஒன்று, அல்லது காங்கிரஸ் போனாதான் நல்லதுன்னு நினைக்கிறீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், திமுக காங்கிரஸ் போனாதான் நல்லதுன்னு நினைக்கும். 25 சீட்டை அழகாக பிரித்து கொடுத்துட்டு போயிடலான்னு தான் நினைக்கும், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு பயம் ஸ்டாலினுக்கு என்ன இருக்கும்னா, போயிட்டாங்கன்னா திருப்பி வருவாங்களாங்கிற ஒரு பயம் இருக்கும். கயிறை கட்டி விடலாம், டப்புக்குன்னு காலில் பிடிச்சிக்கலாம், அதுக்கு மேலே ஓடாத மாதிரி அப்படிங்கிற ஒரு எண்ணெல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. எங்கேயோ திசை மாறுதுன்னு தெரிஞ்ச உடனே டப்புன்னு அங்கே போய் பேசிட்டு வந்துட்டாங்க. ஏன் தான் நல்ல ஆட்சி கொடுத்துருக்கீங்களே, போகிற இடத்துலலாம் உங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறாங்களே, ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன்றாங்களே.
தைரியமாக நிற்க வேண்டியது தானே. கமலஹாசன் 15 சீட்டு கேட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நல்லது. அந்த 15 பேர் அவர் தேடுறதுக்குள்ள, அந்த வேட்பாளர் 15 பேரை தேடுறதுக்குள்ள அவருக்கு வயசாகிடும். கமலஹாசன் கட்சியில் ஆளே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நான் தேடுவாருன்ற அப்புறம் ஆள் இல்லைன்ற தொலைத்த எங்கே சார், எல்லாருமே திமுகவில் தானே இருக்காங்க. அவர் எங்கேருந்து போய் சார் வேணா ரிசைன் பண்ணிட்டு கொஞ்சம் மகேந்திரன் இங்கே வர்றீங்களா, இங்கே நின்றுக்கலாம், பத்மபிரியா உங்களுக்கு கொஞ்சம் வர்றீங்களா அப்படின்னு 15 பேர் அவரை தேட விட்டிங்கன்னா போகிறோம். அவருடைய பொழப்பு நார பொழப்பாக ஆகிடும். மதுரையில் செமையாக பேசினவர் மையம் தொடங்கின போது. அந்த டார்ச் லைட் ஏதாவது பயன்படுத்தினா எம்எல்ஏ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டங்களில் அதிமுகவும் பாஜகவும் தொகுதிக்கான இழுபறிகள் தொடர்ந்து நீடிச்சிட்டே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாளைக்கு ஒரு சேனலில் கொடுக்க போகிற 109 சீட்டில் வந்து எப்படி அதிமுகவும் பிஜேபியும் நிற்கும், ஜெயிக்கும், 2019, 21, 24 வாக்குகளை வைத்து சொல்ல போகிறேன். அந்த 109 கண்டிப்பாக அதை ஜெயிக்கும், கவலையப்படாதீங்க. தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் கிடையாதுங்க. தமிழ்நாடு ஒரே மாதிரி தான் ஓட்டு போடும். அதிமுகவின் கோட்டை திமுகவின் கோட்டைன்னு வேணால் தமிழ்நாட்டில் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். தென் மாநிலங்களில் பிஜேபியும் ஒரே இடத்துல அதிமுகவும் செல்வாக்கு பெற்ற இடங்கள்ல இழுபறி இருக்குன்றாங்க. இங்கே பாருங்கள், தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஒரு கதையை சொல்லிகிட்டு இருந்தீங்க, ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சசிகலா அம்மா போய் எந்த ஓட்டையும் வாங்கி கொடுக்க போகிறதில்ல, ஓபிஎஸ் ஐயா போய் எந்த ஓட்டையும் வாங்கி கொடுக்க போகிறதில்ல. இருந்தாலும் அவர் ராமநாதபுரம் அந்த ஏரியாவிலலாம் என்ன பண்ணணுமோ அத்தனை பன்னீர்செல்வம் பேரெல்லாம் வச்சு கூட நயனார் நாகேந்திரன் 2019 என்ன வாக்கு வாங்கினாரோ அதே வாக்கை 3,27,000 வாக்கை இவரும் வாங்கினார். ஸோ இவர்கள் திரும்ப இருக்காங்க. இவங்க போய் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்வாங்க. 2019 உள்குத்து வச்சு பண்ண மாதிரி, 21 வந்து எடப்பாடியை தோக்கடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ண மாதிரி அழிச்சாட்டியங்களும் அயோக்கியத்தனங்களும் பண்ணாமல் நேர்மையாக உழைப்பாங்க. ராமதாஸை கொண்டாடியது போல என்னை கொண்டாடவில்லை அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அது வந்து அவர் இந்த தமிழ் சார்ந்த ஒரு இயக்கம் வச்சுருந்தப்போ அதுலேருந்து நாங்கள் 2 பேரும் அரசியல் ரீதியாக பிரிந்தபோது கம்யூனிஸ்டுகள் ஈவேராயிஸ்டுகள் கூட வந்து பெரியாரிஸ்டுகள் கூட அவரை கொண்டாடினாங்க, அவரை தூக்கி வச்சு கொண்டாங்க. அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு தலைவர் வந்து விடாத அளவுக்குலாம் கொண்டாடினாங்க. என்ன கொண்டாடாமல் இருந்ததுக்கான காரணம் எது அப்படின்ற மாதிரி நேர்மையான காரணம் சொல்லட்டுமா? அவருக்கு உண்மையிலே திறமை இருக்குது. அவர் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தலைவர் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. 2016 எதை நோக்கி எதை சொல்லி அவர் வந்து தேர்தலை சந்தித்தாரோ அதில் அப்படியே தொடர்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி அவர் இடமே வேறு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் அதிமுகவோட கூட்டணி நான் வந்து திருமாவளவன்னு சொல்கிறேன். 2016 3வது அணியில் பண்ணும்போது அவர் என்ன முடிவு எடுத்து பண்ணாரோ அதே மாதிரியே கம்யூனிஸ்ட்டும் சரி, திருமாவளவனும் சரி, வைகோவும் சரி ஒருங்கிணைந்து ஒரு வேலையை செய்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை ரொம்ப நல்லா வந்திருக்கும். அழகாக திமுக வளைவிரிச்சுது, காலில் விழுந்தாங்க, ஒவ்வொருத்தராக காலில் விழுந்தாங்க. காலில் விழும்போது உங்களுக்கு ஜோதி தெரியாது. அதுதான் திருமாவளவன் செய்த தவறு. இன்றைக்கும் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர்களில் ஒருவர் தான். ஆத்திரம் மூட்டுனா எவனும் ஒவ்வொருத்தனும் ஒரு மாதிரி பண்ணுவான். ஒருத்தன் சாபம் கொடுப்பான், இல்லைனா ஒருத்தன் வார்த்தையை விடுவான், ஒருத்தன் கத்தியை எடுப்பான். ஆத்திரம் மூட்டிக்கிட்டே வந்தீங்க, திருமாவளவன் நிறைய தப்பு பண்ணார், இல்லைன்னு சொல்லலை. பட் அவருடைய நேர்மையான ஒரு சிந்தனைக்குள்ளே நீங்கள் வாங்க. நீ அதிமுகவா பிஜேபியா மண்ணாங்கட்டியா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஐயா. நீ சமூக நீதினு பேசுகிறல்ல, பட்டியல் இனத்தவன் எப்போ முதலமைச்சர் ஆவான்? நான் சொல்லுவேன், ராஜஸ்தானில் ஆனா, சத்தீஸ்கரில் ஆனா, இங்கே ஆனா, அங்கே ஆனான்னு இந்தியா பூரா நான் காட்டுவேன். பட்டியல் இனத்தவர் ஆனதை காட்டுவேன். உங்களால் தமிழ்நாட்டில் காட்டவே முடியாது. ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் முதலமைச்சரையே தேர்ந்தெடுக்கிறீங்க. இந்த கோபங்கள் எல்லாம் அவரிடம் நேர்மையாக நியாயமாக இருக்குது. சொல்லப்போனால் விஜய், நாத்தாக்கா அண்ட் திருமாவளவன் ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட அவர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா விஜய்க்கு பொறுமையாக புரிய வைக்கணும். யாரோடையும் கூட்டணிக்கு போகிறது இங்கே பாருங்கள், அதெல்லாம் வருவாங்க. 2026 தாண்டி நாத்தாக்காவுக்கு அரசியலில் யோசிக்கிறதுக்கே ஒரு வேலையும் இருக்காது. 2026 அவர் கூட்டணி வேணும் வேணாங்கிற முடிவு எடுக்கணும். வேண்டாங்கிற முடிவு அவர் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை பூரா 8, 8:30, 8:45, 9, 9:15, 7, 7:15, 7:30 இப்படின்னு ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவருடைய லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளாக. ராஜுவலாக அவருடைய பர்சன்டேஜ்ன்றது ஏறிட்டே பாருங்க, 234 தொகுதியில் நிற்கிறீங்க. நான் ஒன்று சொல்லட்டோமா, ஒரு யூனிவர்சிட்டியில் போய் பிஏ ஃபிசிக்ஸ், பிஏ கெமிஸ்ட்ரி, பிஏ பயாலஜி, பிஎஸ்சி, அது பிஎஸ்சி எல்லா எக்ஸாம்லேயும் நான் எழுதுகிறேன், எங்கள் அப்பாங்கிட்ட காசு இருக்குங்கிறதுக்காகன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்றுத்தில் பாஸ் ஆக மாட்டேன்னா அதை வச்சுட்டு வேலை தேட முடியுமா? எத்தனை தொலைக்கணும், அதுக்கு எத்தனை படிக்கணும்? வெறும் லக்கிலேயே பாஸ் பண்ண முடியுமா? 234 தொகுதியிலையும் ஆளை நிறுத்துறீங்க. இது வரைக்கும் ஒரு வேட்பாளரை 2வது முறை நீங்கள் நிறுத்தினதில்லை.
ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அவங்க ஃபோட்டோவை நான் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். சீமான் நிற்கிறார் பாருங்க, இது நான் ஒரே வரியில் சொல்லட்டுமா, அதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்சிக்கு தோற்றம் மறைவுன்னு வைக்கக்கூடாது. ஒரு தனிநபர் இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கணும், அவர் நல்லா இருக்கட்டும், இன்னொரு 40, 50, 100 வருஷம் நல்லா இருக்கட்டும். ஆனால் தோற்றம் மறைவுன்னு ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடாது, பேரே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி தான் நீங்கள் கட்சியை நடத்துவீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நாதாக்கா, விஜய் அண்ட் விசிகா சேரும்போது விஜய் முதல்வர், திருமாவளவன் திரும்பவும் இறங்குறேன்ட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் லாங் விசிகா வந்து கீழே இறங்கித்தான் நிற்கும். அதே மாதிரி சீமானை பொறுத்த வரைக்கும், சீமான் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வராருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்ல கூட்டணிக்குள்ளே வராரு, விஜய் ஒத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் எதையும் நினைச்சாரோ அது நடக்க போகிறதில்ல. ஏன்னா கரூராக இருக்கட்டும், பரந்தூராக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், முடிஞ்ச உடனே அண்ணன் பண்ணையூருக்கு போயிடுவார். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. 4 கேட்டு போட்டிருக்காங்களாமா அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முடியாது. அப்போ அதை எப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் அரசு நடத்துவீங்க? ஸோ கூட்டணிக்கு உங்களை நிர்பந்தப்படுத்துகிறாங்களா, நீங்களும் பியூட்டிஃபுல்லாக ஒத்துக்கிறீங்களா? நாதாக்கா, பாமக, ராமதாஸ், திருமாவளவன், விஜய் பெரிய ஃபோர்ஸு, உண்மையிலே பெரிய ஃபோர்ஸு, இப்போ இருக்கிற அதிருப்திக்கு பயங்கர ஃபோர்ஸு. ஆனால் அதில் முதலமைச்சராக விஜய் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா திரும்பவும் உங்கள் லைஃப் வந்து, திருமாவளவன் ஐயாவுக்கு நான் சொல்கிறேன், திரும்பவும் உங்கள் லைஃப் இப்படி தான் இருக்கும். வாழ்க்கை பூரா புலம்பிட்டு தான் இருக்கணும். எங்களோட வந்து பல்வேறு கருத்துக்களை